என்ன ஒரு தடவை கூப்பிட்டாங்க. ஆவிகளை பற்றிய விஷயம். நான் என் தந்தையினுடைய ஆத்மாவுடன் நான் பேசுறத தெரியும் அது. அப்போ எங்க அப்பாவோட பேசியிருக்கேன், ஜெயலலிதா ஆத்மாவோட பேசியிருக்கேன். அப்படிங்கிற போதெல்லாம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட போது ஒரு பெரிய டாக்டர், சைக்காலஜிஸ்ட் அவர் எதிர்பக்கம் உட்கார்ந்துருந்தாரு. அப்போ என்ன கேட்டாங்க, ஆமா எங்க அப்பாவுடைய ஆத்மாவோட பேசுவேன். எப்படி அவரோட பேசுவீங்கன்னு கேட்டாங்க. சொன்னேன், அவரோட நான் பேசுவேன். அதுக்காக இறைஞ்சி பேசுறதுலாம் இல்லை, மனதால பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. அது முதல்ல குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு 2 ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு குலதெய்வத்தை ப்ரே பண்ணிட்டு, அடுத்தது எங்கள் அப்பாவை வர சொல்லி நான் ப்ரே பண்ணிட்டு, அப்புறம் அவரோட நான் என்னுடைய வேண்டுதலை வைப்பேன். வச்சதுக்கப்புறம் ரொம்ப நன்றி அப்பான்னு சொல்லுவேன். அப்போ உடனே அவர் கேட்டார், அப்படின்னா உங்கள் வீட்டில் நாய் பூனையெல்லாம் செத்து போச்சுன்னா, நீங்கள் அனிமல் பிளானட்டுக்கு வாங்க, அங்கே இந்த டிஸ்கஷன் வச்சுக்கலாம். இப்போ மனிதர்களுடைய ஆத்மாவை பற்றி பேசுறதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அதோட அந்த இது கட் ஆயிடுச்சு. அப்புறம் கேட்டார், உங்கள் அப்பாவோட தானே பேசுறீங்க, எதுக்கு அவருக்கு நன்றியெல்லாம் சொல்லி வழி அனுப்புவோம் அப்படின்னாரு. அதுக்கு சொன்னேன், நீங்கள் ஒரு பெரிய டாக்டர் சார், நீங்கள் டாக்டராக இருக்கீங்க, உங்களை பார்க்க வரேன், உங்கள் ரூமுக்கு கதவை தட்டிட்டு தானே நான் உள்ளே வரணும். நான் பாட்டு கதவை தட்டாத உள்ளே வந்து நீங்கள் உள்ள நர்ஸோட அப்படின்னா, என்னது அப்படின்னா, இல்லை நர்ஸோட ஏதாவது டிஸ்கஷனில் இருக்கீங்கன்னா அதை நான் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆயிடாதா அப்படின்னு. அதுக்கப்புறம் சொன்னேன், இது உணர்வு பூர்வமான விஷயம், இதை மற்றவங்களுக்கு நான் நிரூபிக்கிறதுக்காக நான் வரல. நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்ல வந்திருக்கேன். இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காதவங்க போகலாம். இது இது மாதிரியாவது டீல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு அந்த சீட்டில் உட்காரணும். அதை விட்டுட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு பல 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 தோணினதெல்லாம் பேசிட்டு, அப்புறம் நான் அப்படி பேசலை, நான் இப்படி பேசலை, நான் ரொம்ப நல்லவன், இதெல்லாம் தேவையே இல்லை. பிகாஸ் இன்னைக்கு சோசியல் மீடியா என்பது வாயிலிருந்து ஒரு வார்த்தை ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது உலகம் முழுக்க பரவத்தான் செய்யும். கொஞ்சம் காலம் போட்டோம், அது அடுத்த டாபிக் வரும்போது இது மாறும், அவ்வளோதான். அதனால இதுக்காக ரோட்டில் போகிற நாயும் உங்களை கோச்சிக்க போகிறது இல்லை, வீட்டில் இருக்கிற நாயும் உங்களை கோச்சிக்க போகிறது இல்லை, அதாவது வீட்டில் வளர்க்குற நாயும் கோச்சிக்க போகிறது கிடையாது. அதுக்காக நான் சொல்கிறேன்.